Welcome to Papu Samayal. இன்னைக்கு நம்ம Papu Samayal visit to Meral to part 5 பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த பார்ட் 5 நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் தெப்பக்குளம் போறோம். ஸோ தெப்பக்குளம் மதுரைன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஞாபகம் வருது ஒன் ஆஃப் த பிளேஸ் தெப்பக்குளம்னு கூட சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோயில் அப்புறம் தெப்பக்குளம் ஞாபகம் வரும். ஸோ தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பேருக்கு தான் அது வந்து தெப்பக்குளம், ஆனா வந்து உள்ள வந்து தண்ணியே இல்லை, ஃபுல்லா புல் குளமா இருந்துச்சு, ஃபுல்லா நிறைய கிராசஸ் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து மழையில வந்தனால தண்ணி இப்ப ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா நாங்க போகும்போது ஃபுல்லா கிராஸ் குளமா தான் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க தெப்ப குளத்துக்கு போய் நாங்க வந்து மோமோஸ் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க பானிபூரி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டோம். தெப்பக்குளம் போறது வந்து ஒரு மெமரபிள் டேன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணோம். இதுலயும் வந்து மெயின் ஜாலி என்னன்னா நாங்க எல்லாரும் வந்து கார்ல தெப்பக்குளம் போக கிடையாது, பைக்ல போனோம். ஸோ பைக்ல 2 வீலர் போனோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு கூட சொல்லலாம். ஃப்ரெஷர் வாங்கிட்டு ஃபாஸ்டா போகும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் வந்து ஒரு ரேஸ் வச்சிருந்தோம். நான் ஷெலியா கனி ஒரு ரேஸ் வச்சிருந்தோம். ஸோ இந்த ரேஸை வந்து நான் தான் சொன்னேன், நம்ம வந்து பார்க்கலாம் யாரு வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறான்னு பார்க்கலாம். ஆனா நீ வந்து பெரியவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அண்ணா கிட்டயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஃபாஸ்டா போங்க, இதை நம்ம ஒரு ரேஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோன்னு. நம்மளா சும்மா நேச்சுரலா வச்சு பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா எங்க ஷெலியா ஸ்ரேயாவும் எங்க அண்ணியும் தான். ஸோ நானும் எங்க அண்ணாவும் பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் வந்தோம். அதனால எனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஷெலியா ஸ்ரேயா கனியெல்லாம் வச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஃபன்ஃபில் மொமெண்டாவும் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ நாங்க தெப்பக்குள்ள போய் என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் கார்த்திகை விளாக் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கார்த்திகை அன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு என்னெல்லாம் பட்டாசு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தெப்பக்குளம் கிளம்பிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா இதோ பைக்கில் வரேன், ஷெலியா முன்னாடி ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்காங்க. இதோ நைட்ல வந்து மதுரையில ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோ இங்க வந்து ரோட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து கொஞ்சம் டிராபிக்கா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தெப்பக்குளம் வந்துட்டோம். இதோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே, அதனால வந்து கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. இதோ ஷெல்யா ஸ்ரேயா எல்லாரும் வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. இதோ நாங்கள் வந்து இங்கே மோமோஸ் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மோமோஸ் சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து ஜிகிர்தண்டா ஷாப். அதுக்கப்புறம் இது வந்து த ஹவுஸ் ஆஃப் மோமோ. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி ஷாப் எல்லாம் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதோ பேச பேச எல்லோரும் ஒரே ஃபன்னாக ஹேவ் பண்ணிட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மோமோஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இன்னொரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். நானும் ஸ்ரேயாவும் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஷெல்யா பார்த்தீங்கன்னா எனக்கு சாக்கோபார் வேணும்னு சாக்கோபார் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். அவளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஃபுட்டோட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. இது வந்து நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
இதோ நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சாப்பிட்டேன். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸாக டேஸ்டியாக இருந்துச்சு. இதோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் தெப்பக்குளம். ஸோ தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் குளமாக இருந்துச்சு. தண்ணியே இல்லை. நான் கூட தண்ணி இருக்குன்னு நினச்சி வந்து பார்த்தா ஃபுல்லாக கிராஸாக தான் இருக்குது. இந்த டைம் மழை வராதனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரத்துக்குள்ளே ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நிறைய மழை வரும். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே க்ரௌடடாக தான் இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து நம்ம கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர் பார்க்கில் விஓசி பார்க் இருக்குல்ல அந்த ஜூ கிட்ட இருக்கிற மாதிரி தான் இந்த ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்யா ஸ்ரே கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே வந்து ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த தெப்பக்குளத்தில் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இட் வாஸ் அ ஹாப்பி அண்ட் அ ஃபேண்டாஸ்டிக் டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். இதோ இந்த தெப்பக்குளத்துலேருந்து நாங்கள் இந்த டாயை வாங்கிட்டு வந்தோம். இதை இந்த மாதிரி சுற்ற விட்டால் இந்த மாதிரி நல்லா லைட்டாக வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்லெஸ் சாக்லேட் கேக் பண்ணியிருந்தேன். நான் வந்து கூடிய சீக்கிரம் எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபி நம்ம கோவை பப்பு சமையல் அப்லோட் பண்ணுறேன். இதோ அந்த பேட்டரை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை பேக் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி பேக் ஆயிருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேக் பேக் ஆயாச்சு. அவன்லேருந்து வெளியே வந்தாச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாக பேக் ஆயிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்துச்சு கேக். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ராத்திரி தெப்பக்குளம் போயிட்டு வந்தோடனே நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம். ஸோ கிரிக்கெட் விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நான் ஷெல்யா ஸ்ரே எல்லாரும் வந்து கிரிக்கெட் விளையாண்டோம். எனக்கு வந்து பவுலிங்கோட பேட்டிங் தான் பிடிக்கும். அப்போ தான் வந்து சூப்பராக அடிக்கலாம். ஆனால் நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ கிரிக்கெட்டே விளையாடுறேன். கிரிக்கெட் விளையாடுறது வந்து ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சிட்டோம். ஸோ கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சோடனே ஷெல்யா ஸ்ரே வந்து வியானோட விளையாண்டுருக்காங்க. வியான் இந்த பால் வாங்கிக்கோ, இந்த பால் வாங்கிக்கோ. அங்கே பாருங்க பாலை தட்டுறான். ஹீஸ் டேப்பிங் த பால்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் கோயம்புத்தூருக்கு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நாங்கள் மதுரையிலேருந்து ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டோம். இன்னும் ஒரு 1.5 ஹவரில் நாங்கள் கோயம்புத்தூர் போயிடுவோம். பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு காருக்கு போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீஸ்லையும் இந்த மாதிரி லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ட்ரீ மேலே அந்த லைட்ஸ் இருக்கும்போது பார்க்கவே ஒரே கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். இப்போ வந்து கார் எடுக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நவ் வி ரீச்ட் கோயம்புத்தூர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் வந்து 1 வீக் ஆச்சு. போன சண்டே வந்தோம். இந்த சண்டே கார்த்திகை. ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை, அதனால் லேம்பை பற்ற வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பட்டாசு கூட வெடிக்கிறோம். நாங்கள் எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து புஸ்வானம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கோயம்புத்தூர் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா, மதுரையை விட்டுட்டு போறோம்னு சொன்னா எங்க 3 பேத்துக்கு ஒரே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. நாங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம்னு கூட சொல்லலாம். மதுரையில வந்து இந்த தீபாவளி அவ்வளோ பேர் கூட செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வியான் இருந்தா, கனி இருந்தா, நாங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணோம்னு கூட சொல்லலாம். நாங்க நல்லா ஃபன் ஃபில்டா ஜாலியா விளையாண்டு இருந்தோம். அப்புறம் நாங்க வந்து நல்லா ஃபன் ஹேவ் பண்ணோம்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த 10 டேஸும் மோஸ்ட் மெமரபிள் டேன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா என்ஜாய் பண்ணா. அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை. என்னால வந்து வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எப்படி என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் விசிட் டு மை ரிலேட்டிவ் சீரீஸ் வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சாச்சு. திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் அவர் சீரீஸ். ஸோ விசிட் டு மை ரிலேட்டிவ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நாங்களாம் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணு கூட சொல்லலாம். நாங்க கோயம்புத்தூர் கிளம்பும் ஷெலியாஸ்க்கு ஒரே டியர்ஸா இருந்துச்சு. நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு. பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் வரலான்னு தான் நான் சொன்னேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much for taking your valuable time and watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம பப்பு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். விசிட் டு மை ரிலேட்டிவ் சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஓவர் ஆயாச்சு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட். And don't forget, every Wednesday every 5 days நான் உங்களுக்கு வந்து நியூ ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எவ்ரி வெனஸ்டே ஃப்ரைடே ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம vlogs முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ரெசிபிஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. ஸோ உங்களுக்காக நான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வெனஸ்டே ஃப்ரைடே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ கம்மிங் வெனஸ்டே ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கம்மிங் வெனஸ்டே ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் சூர்யா signing off with Tata. See you. Bye bye.